அண்மைச் செய்தி. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருந்த அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பந்தயம் நடத்த அரசு செலவிடப்பட்ட தொகை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் பந்தயம் நடத்த அரசு செலவிட்ட தொகை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து பந்தயம் நடத்தும் அமைப்பு தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்படுவதாகவும் இந்த வழக்கு வேறு எந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பொது சாலையை அணுகுவதை பொதுமக்கள் உரிமை உள்ளதாகவும், ஆனால் பொதுமக்களை தடுக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாகவும் பந்தயங்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சர்வதேச அமைப்பு ஒப்புதல் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து இதற்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது என கேள்வி எழுப்பினர். இதற்கு அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும், மேலும் போட்டிக்கான அனைத்து பணிகளும் துரிதமாக நடந்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யும் உத்தரவிட்டு விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.